அட்கேன்களின் தாக்கங்கள் சம்பந்தமாக ஆராயும் பொழுது அட்கேன்களுங்கிறது இந்த கார்பன் அணுக்களுக்கு இடையில ஒற்றை பிணைப்பு மாத்திரம் காணப்படுது. அதான் அட்கேன்களுக்குரிய பொதுவான ஒரு அமைப்பாக காணப்படுது. அதே அட்கீனாக இருந்தால் இரு கார்பன் அணுக்களுக்கு இடையில இரட்டை பிணைப்பு காணப்படும். இது அட்கீனாக இருந்தால் இரு கார்பன் அணுக்களுக்கு இடையில இரட்டை பிணைப்பு காணப்படும். அதே அட்கைனாக இருந்தால் இரு கார்பன் அணுக்களுக்கு இடையில மும்மை பிணைப்பு காணப்படும். நம்ம பார்க்க இருக்கின்ற விஷயம் அட்கேன்களுக்கு இடையிலான தாக்கம். இந்த அட்கேன்களுக்கு இடையிலான தாக்கத்தை ஆராயும் பொழுது இதுல எல்லா இலத்திரன் நாடிகளும் தாக்கத்துல ஈடுபடாது. இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையான தாக்கம் மாத்திரமே காணப்படுது. இந்த அட்கேனை பொறுத்த மட்டும் இல்ல குறிப்பிட்ட ஒரு வகையான தாக்கம் மாத்திரமே காணப்படுது. அட்கேன்ற ஒரே ஒரு வகையான அந்த கார்பன் ஐதரசன் பிணைப்புகள்ல காணப்படக்கூடிய இந்த கார்பன் அட்கேன்னு சொன்னாலும் அங்க கார்பன் ஐதரசன் பிணைப்புகள் காணப்படுமே. இந்த கார்பன் ஐதரசன் பிணைப்புகள்ல ஓரின பிளவால என்ன தாக்கம் நடக்குன்னு சொன்னா சுயாதீன மூலிக பிரதியீட்டு தாக்கம் நடக்கும். இந்த ஒரே ஒரு தாக்கம் தான் அட்கைனோடு சம்பந்தப்பட்ட ஒரு தாக்கமாக காணப்படுது. இந்த அட்கைனை பத்தி விளங்கும் பொழுது இந்த அட்கைனானது அட்கீனுடன் ஒப்பிடும் பொழுது தாக்குதிறன் குறைந்ததாக காணப்படும். இந்த அட்கீனுடன் ஒப்பிடும் பொழுது அட்கேனானதுண்டா இரண்டு கார்பன் அணுக்களுக்கு இடையில ஒற்றை பிணைப்பு மாத்திரம் காணப்படுது. இந்த அட்கேனானது அட்கீன்களுடன் ஒப்பிடும் பொழுது, அதாவது இரட்டை பிணைப்பை உடைய அட்கீன்களுடன் ஒப்பிடும் பொழுது இலத்திரன் நாடிகளோட தாக்குதிறன் குறைவாக காணப்படும். இந்த அட்கேனானது அட்கீனோட ஒப்பிடும் பொழுது இலத்திரன் நாடிகளோட தாக்குதிறன் குறைவாக காணப்படும். அட்கீனாக இருக்கலாம், அதே போல மும்மை பிணைப்பை உடைய அட்கெயினாக இருக்கலாம். அப்ப அட்கெயினோட ஒப்பிடும் பொழுது இலத்திரன் நாடிகளோட தாக்கம் புரியக்கூடிய தன்மை ஆற்றல் குறைவாக காணப்படுது. அதற்கு காரணம் இங்க இலத்திரன் செறிவு இந்த அட்கைன், அதே போல இந்த அட்கைன் இதுல உள்ள இந்த பைப்பிணைப்பு, இதுல ஒரு பைப்பிணைப்பும் ஒரு சிக்மா பிணைப்பும் மிகுது. இதுல 2 பைப்பிணைப்புகள் காணப்படுது. அதாவது இந்த பைப்பிணைப்பால வரக்கூடிய இலத்திரன் செறிவு உயர்வாக காணப்படுவதால் இந்த பைப்பிணைப்பால வரக்கூடிய இலத்திரன் செறிவு உயர்வாக காணப்படுவதால் இது ரெண்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த ரெண்டு அட்கைனுடன் ஒப்பிடும் பொழுது அட்கைண்ட தாக்குதிறன் குறைவாக காணப்படுது. சரியா? ரைட். இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிக்கணும். அதுக்கு காரணம் இதுல பைப்பிணைப்பு இல்ல, ஒரே ஒரு சிக்மா பிணைப்பு மாத்திரமே காணப்படுதுங்கிறத விளங்கிக்கொண்டா சரி. இதை வச்சு 2017 ஆண்டு 45வது கேள்வி ஒண்ணு என்னன்னு சொன்னால் கூற்று கேள்வி. முதலாவது கூற்று என்ன சொல்றான்னு சொன்னா, இலத்திரன் நாடிகளுடன் அட்கேன்களின் தாக்குதிறன் அட்கீன்களை விட குறைவாகும். அது சரிதானே? அட்கேன்ற தாக்குதிறன், இலத்திரன் நாடிகளுடன் அட்கேன்களின் தாக்குதிறன் அட்கீன்களை விட, அட்கீன்கள் இரட்டை பிணைப்பு, கார்பன் அணுக்களுக்கு இடையில இரட்டை பிணைப்பு காணப்படுது. அப்ப அட்கேன்களின் தாக்குதிறன் அட்கீன்களை விட குறைவாகுங்கிறது சரி. அதாவது கார்பன் அணுக்களுக்கு இடையில ஒற்றை பிணைப்பை கொண்ட அட்கேன்களின் தாக்குதிறன் கார்பன் அணுக்களுக்கு இடையில காணப்படக்கூடிய இரட்டை பிணைப்பை கொண்டிருக்கிற அட்கீன்களின் தாக்குதிறனை விட குறைவாகுங்கிறது இந்த கூற்று சரி. அதுக்கு காரணம் தான் நம்ம சொன்னோம். என்ன காரணம்? அங்க அட்கீன்ல காணப்படக்கூடிய இந்த பை இலத்திரனால வரக்கூடிய இலத்திரன் செறிவை பத்தி கழிச்சிருந்தா தகுந்த விளக்கமாக நம்ம என்ன செய்யலாம், எடுக்கலாம்.
இரண்டாம் கூற்ற பார்ப்போம். இதை பத்தி கதைச்சிக்கிறானான்னு பார்ப்போம். இந்த அட்கீன்ல காணப்படக்கூடிய பை இலத்திரனால வரக்கூடிய இலத்திரன் செறிவை பத்தி கதைச்சிக்கிறானான்னு பார்ப்போம். அப்ப ரெண்டாவது கூற்றுல கதைக்கிறான், கார்பன் ஐதரசன் அணுக்களுக்கு இடையேயான மின்னதிர்த்தன்மை வித்தியாசம். இந்த கார்பனுக்கும் ஐதரசன் அணுக்களுக்கு இடையிலான மின்னதிர்த்தன்மை வித்தியாசம் ஐதரோ கார்பன்களில் கார்பன் ஐதரசன் பிணைப்புகள் குறைவான முனைவுத்தன்மையை கொண்டிருக்கும். இந்த மின்னதிர்த்தன்மை வித்தியாசம் சிறிதாகையால் கார்பன் ஐதரசன் அணுக்களுக்கு இடையிலான மின்னத்தன்மை வித்தியாசம் சிறிதாகையால் இந்த ரெண்டுக்கும் இடையிலான மின்னத்தன்மை வித்தியாசத்தை பார்த்தோம்னு சொன்னா 0.4. அப்ப 0.4. அப்ப இந்த மின்னத்தன்மை வித்தியாசம் சிறிதாகையால் ஐதரோ கார்பன்ல கார்பன் ஐதரசன் பிணைப்புகள் குறைவான முனைவுத்தன்மையை கொண்டிருக்குங்கிறத சரியாக ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னா ரிசோர்ஸ் புக்ல கூட அதே சென்டென்ஸை அவன் பிரிச்சு வச்சுக்கிறான். என்ன, அட்கைன்கள் எல்லா பிணைப்புகளும் சிசி அல்லது சிஎச் பிணைப்புகளாகும். சிசி மற்றும் சிஎச் பிணைப்புகளின் முனைவுத்தன்மை குறைவாகையால் என்ன, சிசி மற்றும் சிஎச் பிணைப்புகளின் முனைவுத்தன்மை குறைவாகையால் அட்கேன் உயர் நேரற்றமுடைய அல்லது மறை ஏற்றமுடைய அணுக்களை கொண்டிருக்காது. எனவே சாதாரண முனைவு சோதனை பொருட்களான என்பவற்றுடன் சாதாரண நிபந்தனைகளில் தாக்கம் அடையாதுங்கிறத சொல்லுகிறான். அப்ப இதுல அவன் இதே விஷயத்தை தான் மேலையும் சொல்லி வச்சுக்கிறான். என்ன, கார்பன் ஐதரசனுக்கு இடையிலான மின்னத்தன்மை வித்தியாசம் சிறிதாகனா முனைவுத்தன்மை குறைவாக காணப்படும். ஆனா இந்த கூற்று சரியாக இருந்தாலும் முதலாம் கூற்றுக்கு விளக்கமான கேட்டேன்னு சொன்னால் அதுல இந்த அட்கீனையும் அட்கைனையும் ஒப்பிட்டு கதைக்கிறதால அந்த பை இலத்திரனால வரக்கூடிய இலத்திரன் செறிவை பத்தி இதுல கதைக்கல. மின்னத்தன்மை வித்தியாசத்தை மாத்திரம் கதைச்சிக்கிறதால முதலாம் கூற்று சரியானதுக்கு இந்த கூற்று தகுந்த விளக்கமாக எடுக்கல. ஆனா இது சரி, ரெண்டாம் கூற்றும் சரின்னு எடுத்து ஆன்சர் 2க்கு போகலாம். சரியே, இதுவும் சரி தகுந்த விளக்கமாக இருந்தால் தான் ஆன்சர் 1க்கு போகலாம். ஆனா இங்க ஆன்சர் 2க்கு தான் போகலாம். இதுல இன்னொரு ஆன்சரும் கொடுத்து வச்சிருந்தேன். இன்னொரு ஆன்சர் எப்படின்னு சொன்னா, முதலாம் கூற்று சரி, நமக்கு தெரியும் முதலாம் கூற்று சரி. இரண்டாம் கூற்றுக்கு பிழையின்றி சிலாக்கள் எடுக்கக்கூடும். ஏன்னு சொன்னால் இந்த கார்பன் ஐதரசன் அணுக்களுக்கு இடையிலான மின்னத்தன்மை வித்தியாசம் சிறிதுன்னு சொல்றான். அந்த சிறிதுக்குரிய எல்லை பெறுமதி என்ன? சிறிதுன்னு சொன்னா சிலாக்க நினைப்பாங்க பூஜ்ஜியம்னு நினைப்பாங்க. ஆனா ரெண்டுக்கும் இடையிலான வேறுபட்ட அணுக்கள் இருக்கிறதால ரெண்டுக்கும் இடையிலான ஒரு மின்னத்தன்மை வித்தியாசம் காணப்படுது. 0.4 என்ற மின்னத்தன்மை வித்தியாசம் காணப்படுது. சோ சிறிதென்று எடுத்துக்கொள்ளாம, சிறிதுங்கிறது 0 கருதி அப்ப சிறிது இல்ல 0.4 என்ற மின்னத்தன்மை வித்தியாசம் காணப்படுதுன்னு சில ஸ்டூடெண்ட் நினைச்சு அப்ப சிறிது கிடையாது இந்த அடிப்படையில அந்த கூற்ற பிளண்டு எடுத்திருந்தா சரி, பிளண்ட அமைப்புக்கு அமைய ஆன்சர் 3க்கும் அவன் என்ன செஞ்சு வச்சுக்கிறான், ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கிறான். ஆன்சர் 2ம் ஆன்சர் 3ம் 2 ஆன்சரை கொடுத்து வச்சுக்கிறான். சரியே, ரைட். அப்ப இதுல 2 ஆன்சர் கிடைக்கப்பட்டேன். இப்ப இந்த அட்கேன்கள்ற தாக்கங்களை பார்த்தோம்னு சொன்னால் இந்த அட்கேன்கள்ற தாக்கம் சுயாதீன மூலிக பிரதியீட்டு தாக்கம். இந்த சுயாதீன மூலிக பிரதியீட்டு தாக்கம் பரவிய சூரிய ஒளி முன்னிலையில், சரியா? இப்ப நம்ம இந்த கன்செப்டுக்கு போவோம். சுயாதீன மூலிகை பிரதியீட்டு தாக்கம் ஒரே ஒரு தாக்கம் தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு தாக்கத்துல அந்த படிமுறைகளை வச்சுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு பொதுவா ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு எம்சிக்கு போடுறான். சரியே, ஸ்ட்ரக்சர்ல எஸ்ஐல போடுறது குறைவு. ஆனா ஸ்ட்ரக்சர் எஸ்ஐலையும் போட்டிக்கிறான். ஸ்ட்ரக்சர் எஸ்ஐல 2018ஆம் ஆண்டு போட்டிக்கிறான், 2001ஆம் ஆண்டு போட்டிக்கிறான். ஸ்ட்ரக்சர்ல 1984ஆம் ஆண்டுலாம் போட்டு தான் ஈக்கிறான். கடைசியா ஸ்ட்ரக்சர்ல வந்தது இந்த பொறிமுறை 2018ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு வர இல்லை. ஆனா எம்சிக்யூல 2 வருஷத்துக்கு ஒருக்கா பொதுவா 2 வருஷம் அன்னளவா மதிப்பீடு செஞ்சா 2 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த இந்த பொறிமுறை என்ன, இந்த சுயாதீன மூலிகை பிரதியீட்டுக்கான இந்த பொறிமுறை படிகளை வச்சு கேள்வி போறாங்க. இதை நம்ம என்ன செய்ய தேவையில்லை, எம்சிக்யூ செய்யறதுக்கு சில நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம உடனடியாக ஆன்சருக்கு போகலாம். அப்ப இந்த சுயாதீன மூலிகை பிரதியீட்டை பார்த்தோம்னு சொன்னால் இது 3 படிமுறையினூடாக நடைபெறும். முதலாவது படிமுறை என்ன, தொடக்க படிமுறை, சங்கிலிக்குரிய தொடக்க படிமுறை. முதலாவது படிமுறை என்ன செய்யணும்னு சொன்னால்
இந்த பரவிய சூரிய ஒளி HV போட்டி சரியா? பரவிய சூரிய ஒளி இது என்னத்தை குறிக்குது? பரவிய சூரிய ஒளி முன்னிலையில இந்த Cl2 கேஸ் வந்து இங்க வந்து ஓரினப்பிளவு அதுல காணமாய்க்கணும். இந்த Cl2 வந்து இங்க உள்ள 2 இலத்திரனிக்கு தானே, 2 குளோரின் அணுக்களுக்கு இடையில பிணைப்பு வழியே 2 இலத்திரனிக்குமே, ஒரு சோடி இலத்திரனிக்குமே. அப்ப அது தன்னைத்தான் இந்த பரவிய சூரிய ஒளியில பிளவுக்குட்பட்டு அரை அம்புக்குரிய போடுறேன். அப்ப ஓரின பிளவுன்னு சொன்னா அந்த வளைஞ்சு வரக்கூடிய இந்த அம்புக்குறியில முழுசு போடாம அரைவாசி போடுறேன். இங்கால வந்துச்சுன்னு சொன்னா அங்கால அந்த அம்புக்குறியை நோக்கிருந்தேன்னு சொன்னா அங்கால அரைவாசி அம்புக்குறி தான் போடுறேன். அப்ப நான் என்ன செய்யல, இங்கால இப்படி இந்த துண்டை போட இல்லை, இந்த துண்டை போட இல்லை, முழு அம்புக்குறி போட இல்லை. அப்ப ஓரின பிளவுன்னு சொன்னா தனி ஒரு இலத்திரன் எடுக்குதுங்கிறத விளங்கிக்கொண்டா சரி. அப்ப என்ன செய்யும், இந்த இலத்திரன் இந்த குளோரின்ல உள்ள இந்த இலத்திரன் இந்த குளோரின் இந்த பிணைப்பின் வழியே உள்ள இந்த 2 இலத்திரன்ல தனித்தனியாக ஒவ்வொரு இலத்திரனை எடுத்துக்கொண்டு மூலிகத்தை உருவாக்கும். அப்ப இதுல வந்து அயன்கள் கிடையாது, அயன்கள் கிடையாது. 2 Cl டொட்டுண்ட 2 Cl டொட்டுண்ட மூலிகங்களை உருவாக்கும். அப்ப முதலாவது படிமுறை மூலிகத்தை உருவாக்குறதுக்குரிய படிமுறையாக இருக்கும். முதலாவது படிமுறை வந்து மூலிகத்தை உருவாக்குறதுக்குரிய படிமுறையாக இருக்கும். 2வது படிமுறை, அப்ப முதலாவது படிமுறையில ஒரு ஸ்டெப் தான் இது. அந்த Cl2 பிரிஞ்சு 2 Cl டொட்டாக 2 மூலிகங்களாக பிரியுது. 2வது படிமுறை விருத்தியாக்கல் படிமுறை. இதுல 8 படிமுறை இருக்குது. முதல் 2 படிமுறையை நம்ம என்ன செய்யலாம் விளங்குனா, அடுத்த 6 படிமுறையை நம்ம என்ன செய்யலாம் அதே மாதிரி எழுதி கொள்ளலாம். இந்த விருத்தியாக்க படிமுறையிட ஷார்ட் ஐடியா என்னன்னு சொன்னா, இங்க தாக்கில ஒரு மூலக்கூறும் தாக்கி பக்கம் ஒரு மூலக்கூறும் ஒரு மூலிகமும் பங்கு பெறும். ஒரு விருத்தியாக படிமுறையிட ஷார்ட் ஐடியா, தாக்கி பக்கம் ஒரு மூலக்கூறும் ஒரு மூலிகம்டா இப்ப உங்களுக்கு விளங்கிக்கும். அந்த தனி ஒரு அணுவை எடுத்து சோடியாக்காம தனக்குள்ள ஒரு அணு வச்சு கொள்றது சரியே, பிணைப்புல ஈடுபடாம தனக்குள்ள வச்சுக்கொள்றது, அதான் மூலிகம். ஆனா ஏற்றம்லாம் அங்க கிடையாது, ஏற்றமெல்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ரா இலத்திரனும் கிடையாது, பிணைப்புல ஈடுபடாம என்ன செஞ்சுக்கி வச்சு கொண்டீங்க. அப்ப ஒரு மூலக்கூறும் ஒரு மூலிகமும் சேர்ந்து விளைவுலையும் ஒரு மூலக்கூறு மூலிகத்தை உருவாக்கும். இதான் விருத்தியாக்கல் படிமுறையிட அடிப்படை கன்செப்ட். இந்த பாயிண்ட வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஆன்சருக்கு MCQ செய்யற நேரம் ஆன்சருக்கு ஈஸியா போகலாம். ஒரு மூலிகமும் ஒரு மூலக்கூறும் சேர்ந்து ஒரு மூலக்கூறை உருவாக்கும். முதலாவது படிமுறையில் என்ன செய்யறோம், மூலக்கூறாக அட்கேன்ல நம்ம இங்க எடுக்கிற அட்கேன் வந்து என்னன்னு சொன்னால் CH4 வச்சுதான் கேள்வியை கேட்டுட்டு வரான் சரியே. மெத்தேன் வச்சுதான் கேட்டுட்டு போறான். அப்ப இந்த மெத்தேன்ல என்ன இதுக்குரிய தாக்கம்னு சொன்னா, Cl2 போடுற நேரம் பரவிய சூரிய ஒளி முன்னிலையில இந்த 4 ஐதரசனும் கலட்டப்பட்டு CCl4 மாத்துறதுதான் நம்மட நோக்கம். 4 ஐதரசனும் கலட்டப்பட்டு CCl4 மாத்துறதுதான் நம்மட நோக்கம். அப்ப ஒவ்வொரு ஐதரசன் கலட்டப்பட்டு குளோரின் இணைகிறத படிமுறையினூடாக காட்டப்புறோம். அப்ப 4 ஐதரசனுக்கு 4 குளோரின் கலட்டப்படும் பொழுது 4 படிமுறைன்னு நம்ம நினைப்போம். இதுல என்ன கதைன்னு சொன்னா, ஒரு குளோரின் பிரிகிறதுக்கு 2 படிமுறை வந்து 4 குளோரினுக்கு 8 படிமுறையாக வருது. அப்ப நம்ம 2 படிமுறை ஒரு குளோரின் எப்படி போய் சேருதுங்கிறத நம்ம சரியா விளங்கி கொண்டால், அடுத்தடுத்த 3 குளோரினும் அடுத்தடுத்த பின்னுக்கு வரக்கூடிய குளோரின் எவ்வாறு போய் சேருதுங்கிறத நம்ம என்ன செய்யலாம் எழுதி கொள்ளலாம் சரியே. இப்ப இதுல கன்செப்ட பாருங்க, ஒரு மூலிகை இப்ப மூலக்கூறாக நம்ம என்னத்தை எடுத்துக்கிறோம்னு சொன்னா, இந்த CH4 மூலக்கூறாக எடுத்துக்கிறோம். முதலாவது படிமுறையை நம்ம என்ன செய்வோம் விளங்கி கொள்ளும். முதலாவது படிமுறையை விளங்கி கொண்டோம்னு சொன்னா, மூலிகமாக CH4 எடுத்துக்கிறோம். மூலக்கூறாக CH4 எடுத்துக்கிறோம். மூலிகமாக முதலாவது தொடக்க படிமுறையில உருவாக்கப்பட்ட Cl டொட் எடுத்துக்கிறோம். இதான தொடக்க படிமுறையில உருவாக்கப்பட்ட Cl டொட் எடுத்துக்கிறோம். இதுல என்ன கதைன்னு சொன்னால், நம்ம எல்லா பிணைப்புகளையும் காட்டாம உடையும் பிணைப்புகளையும் உருவாகும் பிணைப்புகளையும் காட்டினா சரி. அப்ப இதுல முதலாவது CH பிணைப்புல தான் ஒன்று உடைஞ்சு அந்த CH பிணைப்பு உடையிறத காட்ட போறோம். இந்த CH முதலாவது நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால்,
இந்த CH4ல உள்ள முதலாவது CH பிணைப்பு என்ன செய்ய போகுது? அப்ப CH3 ஒன்று ஈக்கட்டும். சரியா? CH3 ஈக்கட்டும். இந்த ஒரு பிணைப்பை மட்டும் காட்டுறேன். சரியா? இங்க இடது பக்கம் மூலக்கூறும் மூலிகம் தானே வரணும். இந்த மூலக்கூறுல முதலாவது CH பிணைப்பு எவ்வாறு உடைக்கப்படுதுங்கிறத காட்டுறேன். சரியே? அப்ப இந்த பிணைப்புல இங்கால மூலிகமாக Cl டொட் ஈக்குது. மூலிகமாக Cl டொட் ஈக்குது. சரியே? அப்ப இந்த பிணைப்புல எத்தனை இலத்திரன் நீக்கும்? 2 இலத்திரன் நீக்கும். இந்த பிணைப்புல 2 இலத்திரன் நீக்கும். அப்ப இதெல்லாம் இங்க வரக்கூடிய பொறிமுறை எல்லாம் ஓரினப்பிளவு. ஓரினப்பிளவுன்னா அரை அம்புக்குறி தான் வரப்போகுது. சரியே? அப்ப இந்த 2 இலத்திரன் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த இந்த பிணைப்பை உடைச்சி ஐதரசனை கலட்டணும் தானே. அப்ப ஐதரசனை கலட்டுறதுக்கு இந்த இலத்திரனை இந்த கார்பன் ஓரினப்பிளவால் எடுத்துக்கொள்ள இந்த ஐதரசன் தனியா கலண்டு இந்த Cl டொட்டோட இணைஞ்சு மூலக்கூறாக HCl உருவாக்கும். Hம் Cலும் சேர்ந்து மூலக்கூறாக HCl உருவாக்கும். இங்க இந்த CH3 டொட் வந்து என்ன செய்யும்? மூலிகமாக விளைவாகும். CH3 டொட்னா இந்த டொட் வந்து எதுல ஈக்குது? இந்த டொட் வந்து இந்த கார்பன்ல ஈக்குது. அதை விளங்கி கொண்டா சரி. இந்த டொட் வந்து எதுல ஈக்குது? கார்பன்ல ஈக்குது. அப்ப இதுல H3C எழுதிக்கிறேன். நான் என்ன எழுதி வச்சுக்கிறேன்? CH3 எழுதி வச்சுக்கிறேன். அதாவது அந்த கார்பன் ஐதரசன் பிணைப்பை ஈஸியா காட்டுறதுக்காண்டி H3C இதுல என்ன செஞ்சு வச்சுக்கிறான்? எழுதி வச்சுக்கிறான். அதே போல நாங்க CH3 டொட் எழுதி வச்சுக்கிறேன். இங்க வந்து இங்க H3C டொட்னு எழுதி வச்சுக்கிறேன். எல்லாம் ஒன்றுதான். அந்த உண்மையில சரியா அந்த மூலிகம் வந்து இந்த இலத்திரன் வந்து கார்பன்ல ஈக்குதுங்கிறத காட்டுறதுக்காண்டி அப்படி எழுதப்பட்டிக்கு. அதே போல இங்க CH பிணைப்பு தான் ஈக்குதுங்கிறத தெளிவா காட்டுறதுக்காண்டி இவ்வாறு எழுதப்பட்டிக்குது. சரியே? ரைட். அப்ப இங்க மூலிகம் உருவாக்கப்பட்டுட்டு இங்க மூலக்கூறும் உருவாக்கப்பட்டுட்டு அப்ப நம்மட விருத்தியாக்கட் படிமுறையோட அடிப்படை கன்செப்டே ஒரு மூலிகமும் ஒரு மூலக்கூறும் சேர்ந்து ஒரு மூலிகமும் மூலக்கூறை உருவாக்குறது. அப்ப திரும்ப இங்க பிரதான HCl சரியா? ரைட். இப்ப இங்க பிரதான விளைபொருள் எடுத்து அடுத்த படிமுறையை கொண்டு போறேன். இங்க உருவாக்கப்பட்ட பிரதான விளைபொருள் என்ன? இந்த CH3 டொட். இந்த CH3 டொட். இந்த CH3 டொட் எடுத்து நான் அடுத்த விளைபொருளை அடுத்த படிமுறையை கொண்டு போறேன். சரியே? அப்ப இந்த CH3 டொட் எடுத்து ரெண்டாவது படிமுறை எழுதுறேன். இந்த CH3 டொட்ல கார்பன்ல இது ஈக்குது. என்ன? கார்பன்ல அந்த இலத்திரன் ஈக்குது. மூலிகமாக இருக்குது. அப்ப இதுல மூலிகம் வந்துட்டுன்னு சொன்னால் இங்கால நம்ம அடுத்து என்ன போடணும்? மூலக்கூறை போடணும். மூலக்கூறாக நம்ம இங்க மூலிகம் வந்தா மூலக்கூறுவாக Cl2 போடணும். இங்க மூலக்கூறு போட்டா மூலிகமாக Cl டொட்டை போடணும். தாக்கி பக்கம் கதைக்கிற விளங்குதா? இங்க மூலக்கூறு இருந்தா மூலிகம் Cl டொட். இங்க மூலிகம் இருந்தா மூலக்கூறு Cl2. இங்க திரும்ப மூலக்கூறு இருந்தா Cl டொட் மூலிகம். அப்படி ஒரு ஒற்றுமையாக ஒரு லொஜிக்கலி தான் அது போகுது. சரியே? அப்ப இதுல அதே கன்செப்ட் தான் இப்ப என்ன செய்யும்? இந்த கார்பன்ல உள்ள அந்த தனி இலத்திரனும் ஓரினப்பிளவு இந்த Cl ஓரினப்பிளவுக்குட்பட்டு இங்க CH3யோட ஜாயின் ஆகி CH3Cl மூலக்கூறை உருவாக்கும். CH3Cl மூலக்கூறை உருவாக்கும். அப்ப மூலக்கூறோட சேர்த்து ஒரு மூலிகம் எழுதணுமே. இந்த Cl வந்து என்ன செய்யும்? கலண்டு Cl டொட்டுண்ட மூலிகத்தை உருவாக்கும். அப்ப விருத்தியாக படிமுறை அடுத்தடுத்த அப்ப ஒரு CH3Cl எப்படி அதாவது CH4ல இருந்து CH பிணைப்புல உள்ள ஐதரசன் கலட்டப்பட்டு அதுல எவ்வாறு குளோரின் இணையுதுங்கிறத விளங்கி கொண்டோம். அப்ப அதுல முதலாவது உடையிறத்தை காட்டுறோம். அடுத்து எப்படி ஜாயிண்ட் ஆகுதுங்கிறத காட்டி கொள்றோம். அப்ப இதுல ஒரு மூலிகம், இடது பக்கம் ஒரு மூலிகம், இங்கால ஒரு மூலக்கூறு. அப்ப மூலக்கூறு சேர்ந்து மூலக்கூறை உருவாகுது. இப்படி அடுத்தடுத்த 6 படிமுறைகளை நம்ம என்ன செய்யலாம்? எழுதி கொள்ளலாம். அடுத்தடுத்த 6 படிமுறைகளை எழுதி கொள்ளலாம். இங்க பாருங்க. அப்ப இந்த அடுத்தடுத்த படிமுறைகளை நான் எழுதி காட்டிக்கிறேன். இப்ப என்ன? திரும்ப இங்க உருவாக்கப்பட்ட விளைபொருள் இந்த ஆகிக்குது. அப்ப திரும்ப ஒரு குளோரின் பிரதியிடப்பட்டுட்டு அடுத்த CH பிணைப்பை காட்டிக்கிறேன். அப்ப இந்த அடுத்த CH பிணைப்பை உடைச்சி காட்டணும். உடைச்சி HCl வளமை போல உருவாக்கும். இங்க மூலிகம் உருவாகும். இந்த மூலிகத்தை திரும்ப இங்க கொண்டு வந்து மூலக்கூறாக Cl2 போடுவேன்.
அப்ப இதுல வந்து திரும்ப அந்த சிஎல் வந்து ஜாயின் ஆகி CH2Cl2 உருவாக்கும். இங்க சிஎல் டொட்டுன மூலிகம் விளைவாக்கப்படும். அப்ப திரும்ப அங்க உருவாக்கப்பட்ட CH2Cl2 கொண்டு வந்தா மூலக்கூறுண்டா அடுத்த மூலிகத்தை சிஎல் டொட்டாக இணைப்பேன். அதே சேம் ப்ரொசீஜர்லாம் எல்லாம் வருது. அப்ப இதுல 8 படிமுறைகள், இந்த விருத்தியாக்க படிமுறையில 8 படிமுறைகள் இருக்குது. அப்ப தொடக்க படிமுறையில ஒரு படிமுறை CL2 வந்து 2 CL டொட்டாக மாறுற தொடக்க படிமுறை. பரவிய சூரிய ஒளி முனையில பிரிஞ்சு 2 CL டொட்டாக மாறுது. முடிவாக்கல் படிமுறையில என்னன்னு சொன்னா இதுல 3 தாக்கங்கள் வருது. சரியே. இப்ப இதுல உண்மையிலே பல தாக்கங்கள் இருந்தாலும் இந்த 3 தாக்கங்களை தான் நான் என்ன செய்யறான் மென்ஷன் பண்றேன் முடிவாக்கல் படிமுறையில. என்னன்னு சொன்னா ஒரு முடிவாக்கல் படிமுறையோட அடிப்படை ஒரு மூலிகமும் இன்னொரு மூலிகமும் சேர்ந்து ஒரு மூலக்கூறை உருவாக்குறது தான் இதோட அடிப்படை. அப்ப முடிவாக்கல் படிமுறையோட அடிப்படை ஒரு மூலிகமும் சேர்ந்து ஒரு மூலக்கூறை உருவாக்குறது. அப்ப இதுல சிஎல் டொட்டும் சேர்ந்து CL2 உருவாக்குது. CS3 டாட்னா நமக்கு தெரியும். இந்த விருத்தியாக படிமுறையில உருவாக்கப்பட்ட முதலாவது மூலிகம். விருத்தியாக படிமுறையில உருவாக்கப்பட்ட விருத்தியாக படிமுறையில உருவாக்கப்பட்ட முதலாவது மூலிகமும் இந்த சிஎல் டாட் இணைஞ்சு CS3Cl உருவாக்குது, ஒரு மூலக்கூறு உருவாக்குது. அந்த விருத்தியாக படிமுறையில உருவாக்கப்பட்ட முதலாவது மூலிகமும் அடுத்த அதே விருத்தியாக படிமுறையில உருவாக்கப்பட்ட இன்னொரு முதலாவது மூலிகமும் சேர்ந்து CS3 ஃபார்ம் பண்ணுது. சரியே. அப்ப இதுகள் இப்ப மத்தது ஒரு இந்த மூலிகமும் சேர்ந்து உருவாக்குமான்னு கண்டா அதுக்குரிய வாய்ப்புகள் இருந்தாலும் அடுத்தடுத்த படிமுறையில அது விளைவாக்கப்படுறதுக்கான சான்சஸ், இந்த CL2 தாக்கத்தை நிகழ்த்தி விளைவாக்கப்படுறதுக்கான சான்சஸ் கூட ஆகிறதால இந்த முடிவாக்கல் படிமுறையில இந்த 3 என்ன செஞ்சு வச்சுட்டான், மட்டுப்படுத்தி வச்சிட்டான். சோ நமக்கு இதுல அட்கேன்கள்ற தாக்கங்கள்ல இவ்வளவு விஷயம் விளங்கினா போதும். இப்ப இதுல வரக்கூடிய பாஸ்வேர்ட் கேள்வியை பார்த்தோன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு ஐடியா இதுல பாருங்க, இதுல H டொட்னு ஒன்னும் உருவாக இல்லை. என்ன தொடக்க படிமுறையில H டொட் ஈக்குதா, H டொட்ன்ற மூலிகம் ஈக்குதா இல்ல. சங்கிலி விருத்தியாக்கப்படியில H டொட்ன்ற மூலிகம் ஈக்குதா இல்ல. முடிவாக்கல் படிமுறையில H டொட்ன்ற மூலிகம் ஈக்குதா இல்ல. அப்ப அவன் MCQல எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நுட்பம் H டொட்ன்ற மூலிகம் இங்க காணப்பட இல்லைங்கிறத அடிக்கடி எதிர்பார்க்கிறான். சரியா, அடிக்கடி எதிர்பார்க்கிறான். அப்ப இதுல நீங்க சாராம்சமா MCQ கேள்வி செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா தொடக்க படிமுறை அது கேஸ் இல்லை, அது வந்து மறக்கிறதுக்கு அவ்வளோத்தையும் நம்ம எழுதிக்கிட்டே தேவையில்லையே. இது மூலிகம் உருவாகிறது தொடக்க படிமுறை, இது மறக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. 2 CL டொட்டு எழுதிடுவீங்க, இது தொடக்க படிமுறை. விருத்தியாக படிமுறையில ஒரு 8 ஸ்டெப் இருந்தாலும் 8 ஸ்டெப்ஸையும் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, MCQ செய்யற நேரம் எழுதி பார்க்க தேவையில்லை. அதோட கன்செப்ட் என்ன, ஒரு மூலிகமும் ஒரு மூலக்கூறும் சேர்ந்து ஒரு இன்னும் விளைவுள்ள ஒரு மூலிகத்தையும் ஒரு மூலக்கூறையும் உருவாக்கும் ஐடியா விளங்குனா சரி. ஒரு மூலிகத்தையும் ஒரு மூலக்கூறையும் உருவாக்கும் ஐடியா விளங்குனா சரி, 8 ஸ்டெப் இருந்தாலும். அதே போல முடிவாக்கல் படிமுறையில முக்கியமாக 3 தாக்கங்கள் எழுதப்பட்டாலும் அதோட ஷார்ட் ஐடியா என்ன, அது மறக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஒரு மூலிகமும் சேர்ந்து மூலக்கூறை உருவாக்குறது தான் இதோட ஷார்ட் ஐடியா. சரியே. அதாவது சிஎல் டொட்டும் சேர்ந்து CL2 ஃபார்ம் பண்றது. அதே போல CS3 டொட்டும் சேர்ந்து இது ரெண்டும் சேர்ந்து CS3 ஃபார்ம் பண்ணுது. மெயினா அந்த 3 தாக்கங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதே போல இந்த CS3 டொட்டும் CL டொட்டும் சேர்ந்து CS3Cl ஃபார்ம் பண்ணுது. சரியே. அப்ப இந்த ஐடியா போதுமானது. அதே போல இங்க H டொட்ன்ற ஒரு கன்செப்ட் ஒரு காலமும் எந்த படிமுறையிலையும் H டொட்ன்ற ஒண்ணு உருவாகாது. அதாவது ஐதரசன் மூலிகம் உருவாகாதுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். அப்ப இந்த ஷார்ட் ஐடியாஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம், MCQவை சும்மா தட்டிட்டு போகலாம். இப்ப பாருங்க,
கேள்வியை பார்த்தோன்னு சொன்னால் இதுல ஸ்ட்ரக்சர் கேள்வி பழைய வருடங்கள்ல வந்திக்குது. சிலபஸ் மாறினத்துலேருந்து வரையில ஸ்ட்ரக்சர்ல அந்த பொறிமுறை எழுத சொல்லி. அப்ப எம்சிக்யூக்கு இந்த இந்த பாயிண்டை தான் மெயினா அவன் எதிர்பார்க்கிறான். அதாவது இந்த சுயாதீன மூலிகை பிரதியீட்டு தாக்கத்துல ஐதரசன் மூலிகம் உருவாகாது என்ற பாயிண்டை தான் மெயினா எதிர்பார்க்கிறான். அதை வச்சு நம்ம நியாயமான ஆன்சர் எடுத்துட்டு போகலாம். நான் காட்டித்தரேன். இப்ப இதுல வந்து பழைய வருடங்கள் 1984ல பொறிமுறை நுட்பம் ஒன்றை எழுதுகண்டு கேட்டீங்க ஸ்ட்ரக்சர்ல. அதே போல் 2001ஆம் ஆண்டு கேட்டிருந்து 2018ஆம் ஆண்டு கேட்டிருந்து அதுக்குரிய ஸ்கீம்ஸ் இந்த இதில் காட்சிப்படுத்திக்குது. உதாரணத்துக்கு 2018ஆம் ஆண்டு சும்மா ஸ்கீமை பார்த்தோன்னு சொன்னால் ஒளியின் முன்னிலையில் CH4உடன் Cl2வின் தாக்கத்தின் ஒரு விளைபொருள் CH3Cl ஆகும். CH3Cl எவ்வாறு தோன்றியது என்பதை காட்டும் தாக்கத்தின் பொறிமுறையின் படிமுறைகளை எழுதுக. CH3Cl அதைத்தான் கேட்டிக்கிறான். CH3Cl எவ்வாறு தோன்றியது என்பதை காட்டும் தாக்கத்தின் பொறிமுறையின் படிமுறைகள் எழுதுக. இலத்திரன்களின் அசைவுகளை வளைந்த அம்புக்குறிகள், அதாவது அரை அம்புக்குறியை பயன்படுத்தணும். ரெண்டையும் சொல்றான், ரெண்டையும் பயன்படுத்தினா பிள்ளை அரை அம்புக்குறி. இந்த ஓரினப்பிளவு தான் இங்க வரக்கூடிய தாக்கம். ஓரினப்பிளவுங்கிறத கட்டாயம் ஞாபகப்படுத்தி எழுதணும். இந்த பாருங்க குறிப்பு, அரை அம்புக்குறி காட்டப்படாவிடின் ஒவ்வொரு வரியிலும் ஒரு புள்ளி குறைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் அரை அம்புக்குறி இங்க பயன்படுத்தணுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். முதல்ல அந்த மூலிகம் உருவாகிறது. இதைத்தானே இந்த இதில் சொல்றோம். இந்த பரவிய சூரிய ஒளி HV போடாட்டி மார்க்ஸில் நான் போயிரும். சும்மா நம்ம அம்புக்குறியை மட்டும் போட்டு விட்டு இந்த பரவிய சூரிய ஒளிங்கிறத காட்டணும், அதுக்கு ஒரு மார்க்ஸ். அதே போல இதுல அரை அம்புக்குறிய போடணும், கட்டாயம் அரை அம்புக்குறிய போடணும். முழு அம்புக்குறி போட்ட பிள்ளை 2 CL டாட் எழுதலாம், அல்லது 2 CL டாட் எழுதி கொள்ளலாம். அந்த CL டாட்டும் சேர்ந்தா 2 CL டாட், அந்த ஒன்றை பிரிச்சு 2 மார்க்ஸ் போடணும். அப்ப CL தான் பிரிச்சு போட்டிக்கிறான். சரியே. அடுத்து வந்து இந்த உருவாகக்கூடிய இந்த CL டாட்டும் இந்த CH3Clம் சேர்ந்து HCl CH3 அதை இந்த படிமுறையை எழுதி விட்டா சரி. அடுத்து இந்த சாரி இந்த விருத்தியாக்கல் படிமுறையில இந்த அதாவது ஒரு மூலக்கூறும் ஒரு மூலிகமும் சேர்ந்து ஒரு மூலக்கூறையும் ஒரு மூலிகத்தையும் உருவாக்குறது எப்படி உருவாக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அவன் இந்த ஸ்டெப் எழுதணும். ஒவ்வொன்றுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்திக்கிறான். திரும்ப இங்க உருவாக்கப்பட்ட இந்த மூலிகம் திரும்ப இங்க மூலிகம் வந்தா மூலக்கூறுவாக Cl2 போட்டு நம்ம CH3Cl ஃபார்ம் பண்ற CH3Cl உருவாகிற அளவோட நம்ம என்ன செய்யலாம்? ஸ்டாப் பண்ணலாம். ஏன்டா இதை மட்டும்தான் அவன் கேட்டிக்கணும். அப்ப ஃபுல்லா முதலாவது மூலிகம் உருவாக்கல்ல ஒரு ஸ்டெப் இருக்குது. அதே போல விருத்தியாக்கல் படிமுறையில் 8 ஸ்டெப் இருக்குது. முடிவாக்கல்ல 3 இருக்குது. அவ்வளோத்தையும் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, எழுதி காட்ட தேவையில்லை. அவன் கேட்டது CH3Cl உருவாக்கத்துக்குரிய பொறிமுறையிட படிமுறையை நம்ம என்ன செய்யலாம்? CH3Cl இங்க உருவாக்கிட்டே அதோட நம்ம என்ன செய்யலாம்? நிப்பாட்டலாம். அப்ப மேல கழிச்சு அவ்வளோத்தையும் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, எழுதி காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்க CH3Clோட இதோட நம்ம என்ன செய்யலாம்? ஸ்டாப் பண்ணலாம். இது அப்படி நம்ம எழுதியிருந்தா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் அது ஸ்கீம்ட விளக்கம். அவ்வளோதான். இந்த பறவைய சூரிய ஒளியெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தா இதுல ஒரு மார்க்ஸ் போயிடும். ரைட். அல்லது அந்த முடிவாக்கல் இந்த CH3Cl இந்த தேர்ட் ஸ்டெப்புக்கு பதிலாக இந்த முடிவாக்கல் படிமுறையில CH3Cl உருவாகுது எப்படி? இந்த மூலிகமும் சேர்ந்து இப்படி எழுதினாலும் மார்க்ஸ் கொடுக்க சொல்லிக்கிறான். சரியே. அதை விட சிறந்தது வந்து இது வந்து முடிவாக்கல் படிமுறையில உள்ள ஒரு விஷயம் தானே. இதை எழுதி கொள்வது சிறந்ததாக இருக்கும். சரியா. ரைட். அதே போல 2001ஆம் ஆண்டு கேட்ட கேள்வி, ஒளியின் முன்னிலையில் சமமூலர் அளவு CH4வும் Cl2வும் தாக்கம் புரிய விடப்பட்ட போது பிரதான விளைபொருளாக மெதைல் குளோரைட்டு பெறப்பட்டது. அதுக்குரிய தாக்கத்தை கேட்கிறான். சரியா. பொறிமுறையை நம்ம இந்த பொறிமுறையை எழுதிக்கி இந்த பாருங்க, கேள்வியை பாருங்க. திரும்ப இதே விஷயங்களை தான் இது செஞ்சுக்கிறான். இது வந்து பழைய வருடங்கள்ல ஸ்ட்ரக்சர் கேள்வியில என்ன செஞ்சு வச்சுக்கிறான், கேட்டு வச்சுக்கிறான். அதுக்குரிய இந்த சின்ன விளக்கமும் கேட்டீங்க. மேற்படி தாக்கத்தில் எதேன் உற்பத்தியாக இருந்த போதும் மிகச்சிறிய அளவில் மாத்திரம் உற்பத்தி ஆகின்றது. இதை விளக்கு. அப்ப எதேன் உற்பத்தி ஆகுது அது மிகச்சிறிய அளவுல தான் உற்பத்தி ஆகுதுங்கிறதுக்கான காரணம், எதேன் உற்பத்தி ஆகிறதுக்கான காரணம் நம்ம படிச்ச முடிவாக்கல் படிமுறையில CH3 டாட்டும் CH3 டாட்டும் இணைஞ்சு இது ரெண்டும் ஓரின பிளவு அடிப்படையில் இணைஞ்சு CH3 CH3 அடிப்படையில தான் எதேன் உருவாகலாம் அந்த முடிவாக்கல் படிமுறையில.
அப்ப இது ஏன் குறைந்த அளவுல உருவாகுதுன்ற ஒரு கன்செப்டே அவன் கேட்கிறான். ஏன் குறைந்த அளவுல உருவாகுதுன்னு சொன்னால் இந்த CS3 டாட்டும் தாக்கத்துல ஈடுபடக்கூடிய தன்மை குறைவாக காணப்படும்ங்கிறத இங்க ஆன்சரா கொடுத்தீங்கன்னா சரி. அதான் தாக்கத்தில் ஈடுபடக்கூடிய தன்மை குறைவாக இருக்குது, அதால குறைவாக உருவாகிக்குது, அப்படி போகலாம். அதங்க முதலாவது சொல்லுங்க. CS3 ஆனது CS3 இந்த CS3 இந்த CS3 குளோரினும் ஈக்கும் பொழுது இதோட இணைஞ்சு தாக்கத்துல ஈடுபடுறதை விட இதோட இணைஞ்சு தாக்கத்துல ஈடுபடுறது சாத்தியம் கூட. அப்ப இதோட தாக்கத்துல ஈடுபடாத இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், கழிச்சு கொள்ளலாம். அல்லது இங்க உருவாக்கக்கூடிய CS3 இந்த ஆரம்பத்தில் உருவாக்கப்படக்கூடிய அல்லது இன்னொரு விளக்கமாக எழுதலாம். உருவாக்கப்படக்கூடிய இந்த CS3 ஆரம்பத்துல இடப்படுற அந்த Cl2 செறிவோட ஒப்பிடும்போது குறைவாகவே உருவாக்கப்படுதுன்னு எழுதினாலும் மார்க்ஸ் கொடுக்க சொல்லி இருக்கிறான். சரியே ரைட். இப்ப MCQ பார்த்தோம்னு சொன்னால் இந்த கன்செப்டை பயன்படுத்தி MCQ நம்ம என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம். ஆன்சர் பாருங்க. ஒளியின் முன்னிலையில் மெதேனின் குளோரினேற்றத்தில் பின்வரும் எந்த இனம் உண்டாவதில்லை? H. ஒரு காலம் உண்டாகாது. இந்த கன்செப்ட் சொன்னே, H. ஒரு காலமும் உண்டாகாது. அப்ப ஆன்சருக்கு போயிடலாம். ரைட். மெதேனின் அடுத்து 2025ஆம் ஆண்டு கேட்டுட்டு 23ஆம் ஆண்டு கேட்கிறான். 23ஆம் ஆண்டு 9வது MCQ மெதேனின் சுயாதீன மூலிகை குளோரினேற்ற தாக்கத்தில் ஒரு சங்கிலி விருத்தி படிமுறை பின்வற்றில் எது வகை குறிக்கின்றது? H. எந்த படிமுறையிலும் ஈக்காது. ஏன்டா H. ஈக்கிறது தாக்கம் எந்த படிமுறையிலையும் வராதுங்கிறது முதலாவது விளங்கிக் கொள்ளணும். அப்ப சங்கிலி விருத்தி படிமுறையோட அடிப்படை கன்செப்ட் ஒரு மூலக்கூறு சேர்ந்து ஒரு மூலக்கூறை உருவாக்கணும். அப்ப மூலக்கூறு அந்த அடிப்படையில தேடுனா இங்க மூலிகம், இங்கேயும் மூலிகம் வராது. இங்க மூலிகம் வராது. அதே போல இங்க மூலக்கூறு வராது. இங்கேயும் மூலக்கூறு நீக்கக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் 2. அதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம், ஆன்சரை எடுத்துக்கொள்ளலாம். பின்வற்றுள் மெதேனின் குளோரினேற்றத்தின் ஒரு படிமுறையாக அமையாதது. H. ஒரு காலம் வராது. ஸோ அமையாதது ஆன்சர் 5. அந்த H. வச்சு நம்ம என்ன செஞ்சுட்டு போறோம், ஆன்சர் எடுத்துட்டு போறோம். அடுத்து ஒளியின் முன்னிலையில் CH4 உடன் Cl2 தாக்கம் புரியும் போது பெரும்பாலும் நடைபெற முடியாத தாக்க படிமுறை. H. வரக்கூடியது நடைபெறாது. இது விருத்தி படிமுறையில் உள்ள ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. மூலக்கூறு உருவாக்குது. இது முடிவாக்கல் படிமுறையில மூலிகம் சேர்ந்து மூலக்கூறை உருவாக்குது. அப்ப அது வரும். இப்ப முடியாதது சியும் டியும். அப்ப C, D அப்ப சரியா போட்டுட்டு இது வரும் போட்டுட்டு ஆன்சர் 1க்கு போற இல்ல. முடியாத தாக்க படிமுறை C, ஆன்சர் 3க்கு போகணும். C, Dக்கு கேட்ட கேள்விக்குரிய ஆன்சர் 3ஆக இருக்கு. சரியானது AB-யாக இருக்கலாம். அவன் கேட்டது பிழையானது, வராதது. அடுத்து 2015ஆம் ஆண்டு 8வது MCQ பின்வரும் எத்தாக்கம் மெதேனின் சுயாதீன மூலிகை குளோரினேற்ற தாக்கத்தின் ஒரு விருத்திப்படியை சரியாக காட்டுகின்றது. விருத்திப்படியோட அடிப்படை கன்செப்ட் மூலக்கூறிக்கணும். இது தொடக்கல் படி வராது. H. ஈக்கிறது ஒரு காலமும் ஆன்சர்ல வராது. H. ஈக்கிறது ஆன்சர்ல வராது. இது முடிவாக்கல் படி மூலிகம். அதே போல இது மூலக்கூறு ஆன்சர் 3. அது ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், அந்த ஐடியாவை பிடிச்சா ஆன்சர் எடுத்துட்டு போகலாம். அப்ப நான் கேள்விக்கு சும்மா வேகமாக செஞ்சுட்டு போறேன். ஏன்னா தியரியை சரியா வழங்கினா கேள்வியை இலகுவாக உடனே செஞ்சுட்டு போகலாம். அடுத்து பின்வரும் தாக்கங்களில் எது ஒளியின் முன்னிலையில் மெதேனின் குளோரினேற்றத்தின் போது நடைபெறும் சாத்தியம் இருப்பதில்லைன்னு சொன்னால் H. ஈக்கிறது என்ன செய்யாது, வராது. அப்ப ஆன்சர் 2ஆக இருக்கும். ரைட். இது அட்கேண்ட தாக்கம் சம்பந்தமான அடிப்படையான எல்லா விடயங்களும் கதைக்கப்பட்டிருக்குது. விளங்கியும் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த அட்கீன்கள தாக்கங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாஸ்பருக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சு இன்ஷா அல்லாஹ் டைமிங் தான் செய்வோம். ரைட். இதோட முடிச்சுக்கொள்வோம்.